இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே ஆராதனை செய்யும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஆமீன். கர்த்தாவே, நீர் என் நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ள செய்கிறார்கள். நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவருடைய காருண்யம் என்னும் கேடகமாக ஒரு கேடகத்தினாலே நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி முதலாவது ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து தொழுது கொள்ளவும் அன்றைக்கு இந்த வேலையில எங்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி. உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் எங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கிருபையாக பேராக நீர் ஆசீர்வாதமாக நடத்தும்படி ஜெபிக்கிறேன். கடந்த நாட்களிலே கர்த்தராக இயேசுவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த ஊழியத்தையும் நீர் அன்றைய கிருபையாக தயவாக ஒவ்வொரு நாள் நடத்தி வந்ததுக்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறேன். எல்லா நேர தேவனை மகிமைப்படுத்துவோமா? உங்களோட ஒரு நாவுகள் துதிக்கட்டும். ஹல்லேலூயா. இருதயங்கள் களி கூறட்டும். தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் என் ஜனங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. என் ஜனங்கள் எனக்காக அன்றை துதி சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. நீர் ஏற்படுத்தின உடைய ஜனங்கள் ஒரு துதி சொல்லி வருகிற இந்த வேளையிலே கர்த்தர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் நீ நடத்தி தரும்படியாய் இந்த கருத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் நல்ல ஜெபமனுங்க. கடந்த நாட்களிலே கண்மணி போல எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் கூடாரத்தையும் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் நீர் ஆசீர்வாதமாய் நீர் நடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, கணவனை பாதுகாத்தீரே, மனைவியை பாதுகாத்தீரே, சமாதானத்தின் சந்தோஷத்தின் பாதையிலே எங்களை ஒவ்வொருவரும் நடத்தி சென்றீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாக கர்த்தர், ஆண்டவரே தெரியவங்க தேவனாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதமா நடத்துகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சரீரத்தில் நல்ல பலனை கொடுக்கிறேன், உமக்கு நன்றி. ஜீவனை கொடுக்கிறேன், உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாடும் கிருபையாக எங்களை நடத்துவதற்காக நன்றி அப்பா. நல்ல உணவுகளை கொடுக்கிறே, உரைகளை கொடுக்கிறே, ஜீவனை கொடுக்கிறே, சமாதானத்தை கொடுக்கிறே, சந்தோஷத்தை கொடுக்கிறே, மகிழ்ச்சி உள்ள ஒரு குடும்பமா எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், நீரே மகத்துவமானவர், நீரே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் எங்களை ஆசீர்வாதமா நடத்துகிறவர். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரியவங்க தேவனாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கும் வியாபிக்கிறவரே உமக்கு துதிக்கிறோம். எங்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு ஜனங்களை நடத்துகிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் எதையும் நடப்பித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உம்மால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால கூடும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் உம்மால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பரிகாரியான தேவன், பரிந்து பேசுகிற தேவன், நீரே எங்களுக்காக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்மணி போல நடத்தினேர், அதற்காக நன்றி அப்பா. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கிருபையாய் நடத்தி வருவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆபத்தின்றி விபத்தின்றி பொல்லாப்பின்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கண்மணி போல நடத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே என் ரட்சகர், நீரே என் ரட்சிப்பின் பாத்திரர், நீரே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் எங்களை நடத்துகிறவர்.
நடத்துகிறவர், போஷிக்கிறவர், ஆதரிக்கிறவர், அரவணைக்கிறவர். அல்லேலூயா. எங்களுக்கு நல்ல சபையை கொடுத்தீரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு நல்ல சபை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு நல்ல குடும்பங்களை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு நல்ல சகோதர சிநேகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு சகோதரி என்ற சிநேகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆதி அப்போஸ்தலர்களை போல நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உமக்கு சாட்சியாய் நாங்கள் ஒரு நல்ல ஐக்கியத்தோடு ஆண்டவர் ஒரு சமாதானத்தோடு நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஒரு மன ஆவியோடு தேவனாக உடைய ஆலோசனையின் பிரகாரமாக நீர் விரும்புகிற பிரகாரமாக ஒரு சித்தத்தை இந்த பூமியில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே நிறைவேற்றி முடிப்பதற்கு எங்களுக்கு ஏற்ற நல்ல தருணத்தை கொடுப்பதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த சபையில நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்காக, எடுக்கிற ஜெபங்களுக்காக, திட்டங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக, இருக்கிற எல்லா காரியங்களுக்காக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எதை செய்தாலும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசுவே, நீர் எதை செய்தாலும், நீர் எதை விரும்பினாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் எங்களுக்கு, எங்களுடைய சபைக்கு, எங்களுடைய சபை ஜனங்களுக்கு, ஆண்டவர் எங்க சபை ஜனங்களோட குடும்பங்களுக்கு ஆண்டவர் நீர் எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எதை பேசினாலும் அது எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் நீர் பேசுகிற வார்த்தையாய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், நீரே எல்லாவற்றுக்கும் தகுதியானவர். இந்த சபை முழுவதும் ஆசீர்வாதமா நடத்துங்கப்பா. வந்த ஜனங்கள் கிருபையாய் கொண்டு வந்தது போல, பாதுகாப்பாய் கொண்டு வந்தது போல, தடைகள் இல்லாமல் கொண்டு வந்தது போல, சமாதானமாய் கொண்டு வந்தது போல, குடும்பமாக கொண்டு வந்தது போல, அன்றே இனி வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏற்ற நேரத்தில் ஆயத்தமாக சமாதானமாய் சந்தோஷமாய் மிகுந்த பரவசத்தோடு ஆனந்த மகிழ்ச்சியோடு இந்த சன்னிதான உம்மை பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிற ஒரு ஜன கூட்டத்தை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியில நிரப்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் வாசம் செய்கிறவரே, இந்த சபைக்குள் வாசம் செய்கிறவரே, என்றென்றுக்கும் இந்த சபையில தங்குகிறவரே, வீற்றிருக்கிறவரே, எங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கவனித்து செவி கொடுத்து பதில் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மிராக்கள் செய்வீராக, அற்புதங்கள் செய்வீராக, அதிசயங்கள் செய்வீராக. எங்கள் குடும்பங்கள் ஆனந்த குடும்பமாய், ஆனந்த மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய் மாற்றுகிறாங்க. எங்களை உருவாக்குகிறாங்க, பண்படுத்துகிறாங்க. எங்களை உண்மை போல ஆண்டரை சுவாபம் உள்ளவர்களாய் மாற்ற எங்களை தகுதிப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. இந்த சபையில ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆவியானவர் முழு பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை முழு பொறுப்படுத்தி நடத்துகிறாங்க. சிறுவர் ஊழியத்தை முழு பொறுப்படுத்தி நடத்துகிறாங்க ஆண்டவரே. சங்கீத வாசிப்புல முழு பொறுப்பு நடத்துகிறாங்க ஆண்டவரே. அறிவிப்பு கொடுக்கும் போது ஜனங்கள் உற்சாகமாய் அதை கேட்டு அப்படியே செய்வோம் என்று கீழ்ப்படுகிற அந்த சுவாபத்தை பொறுப்பு கொடுத்து நடத்துகிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமக்காக உழைத்து உமக்காக கொடுக்கிற அவங்களுடைய கரங்களை பல விதமான பலமா எடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல சாட்சியுள்ள தேவ ஜனங்களை மாற்றுங்க. உம்மை குறித்து மகிமைப்படுத்துகிற சாட்சி, நீர் செய்த நன்மைகளை குறித்து, அற்புதமாய் காரியத்தை செய்ததை குறித்து, அதிசயமாய் குடும்பத்தை நடத்தின காரியங்களை குறித்து, சரீரத்திலே குடும்பத்திலே ஆசீர்வாதமான ஒரு அற்புதமான காரியத்தை செய்ததை குறித்து ஒரு ஜனங்கள் உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல தேவ வார்த்தைகளை கொடுப்பீராக. அது எங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும், உற்சாகமாய் மாறணும், சமாதானமா மாறணும், தேவ மகிமையாய் மாறணும். அல்லேலூயா. அடியோட நாவிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் இந்த சபைக்கு சத்திய தூணாய் எங்களை நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள சொல்லி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். எங்களுக்குள்ள குழப்பத்தின் ஆவி எடுத்து போடுங்க, குறை சொல்லுகிற ஆவிகள் எடுத்து போடுங்க, ஜாதி வெறி ஆவி எடுத்து போடுங்க, மதத்தை சார்ந்திருக்கிற ஆவியை எடுத்து போடுவீராக, கலகத்தின் ஆவி எடுத்து போடுவீராக. அல்லேலூயா. சமாதானத்துக்கு பிரிவினை உண்டாக்குற அந்த ஆவிகளை எடுத்து போடுவீராக. பரிசுத்தமுள்ளமுடைய ஆன்ற ஐக்கியத்தின் ஃபெலோஷிப்பின் ஆதி அப்போஸ்தலர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒருமன ஆவியை எங்களுக்குள்ள புதுப்பிப்பீராக. நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
ஒரு அர்ப்பணிப்பு வேணும், ஒரு அர்ப்பணிப்பு வேணும். தேவ நாம மகிமைக்காக கர்த்தாவை எங்கள் ஆசீர்வாதமா நடத்துனதுக்காக நன்றி அப்பா. மாலை நடக்கிற பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிங்க. மாலை நடக்கிற ஆண்டவர் பைபிள் ஸ்டடியில இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் அது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அநேக ஜனங்களை அன்று ஆசீர்வாதமா ரட்சிப்புகள் நடத்துகிற காரியத்திலும் ஒரு பிள்ளைகளை நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வந்த ஜனங்கள், வந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய எல்லாவித தேவைகள், குடும்ப தேவைகள், குடும்ப வருமான தேவைகள், பொருளாதார தேவைகள், எதிர்பார்க்கிற சகல விதமான எதிர்காலத்துக்கு உண்டான நன்மையான தேவைகள் எல்லாம் கர்த்தர் 1000 மடங்கு வாய்க்கு செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்திலும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அவர் முழு பொறுப்பை எடுத்து நடத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாம் மகிமைப்படுத்துவோம், இன்னும் நல்ல மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ. உட்காருவோமாக. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்கள் பாடி கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். அல்லேலூயா. நமக்கு நல்ல அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற நல்ல ஒரு நாள். அல்ல எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்பதற்கு கொடுத்திருக்கிற அல்லேலூயா ஜீவனும் கிருபையும் கொடுத்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் வெற்றியின் நடையிலே நடக்கிற ஒரு நல்ல ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். எல்லா நாளும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நாள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இது ஆண்டவருடைய சமூகத்துல வெற்றி. நாம் பெற வேண்டிய சகல விதமான நன்மைகள், தடையா இருக்கிற நன்மைகளை ஜெபத்தோடு வெற்றியோடு பெற்றுக் கொள்ள போகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் உனக்கும் எனக்கும் எதிராக ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் தடை செய்து நமக்கு ஆசீர்வாதமா நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆண்டவர் மகிமைப்படுத்தி பாடுவோம் என்று சொல்லுமா? அல்லேலூயா. எனக்கு தோல்வி இல்லை, அல்லேலூயா. நமக்கு வெற்றி உண்டு, அல்லேலூயா. நமக்கு தோல்வி இல்லை, அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவானி சொல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவானி சொல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இந்த நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சுவாசத்தோடு சொல்லுமா? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஜபத்தோட சொல்லுவோம், ஜபத்தோட அறிக்கை சொல்லுவோம். வெற்றி நமக்கு, தோல்வி சாத்தானுக்கு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இது அகமகிழ்வோம்,
நாம் அல்லேலூயா பாடுவோம். நித்தியாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுவோமே. இது கர்த்தர் செயல் இது, அதிசயம், கைதட்டி பாடுதலே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். நான் என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். என் துன்ப வேளைகள் நோக்கி கூப்பிட்டாள், துணையாய் வந்தீரையா. துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா எந்த தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இந்த உலக மனிதர்கள் என்ன வேணா கூக்குரல் பேசலாம், உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒரு நாள் அந்த சத்துருவானவன், அந்த துன்மார்க்கானவன் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்ன செய்வார்? 7 வழியாய் ஓடி போவதற்கும் அவன் தள்ளப்படுவதற்கும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாய் அவர்களை கைது செஞ்சு மீண்டும் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போக ஒரு கூட்டத்து ரதத்தோடு வந்தாங்க. நடந்தது என்ன? கர்த்தர் பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக அவர்தான் உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் என்று அவன் நாவில அறிக்கை செய்யும்படியாக அந்த பார்வோனுடைய சேனைகளுடைய ராஜாவாகிய அந்த நாவிலே அறிக்கை சொல்லும்படியா இவர்கள் வணங்குற தெய்வம் உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் என்று அவன் நாவில் அறிக்கை சொல்லும்படியா கர்த்தர் அர்ப்பணம் செய்தார். அல்லேலூயா. உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் எந்த மனிதர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு வழியா வந்தால் 7 வழியா ஓடி போவதை சொந்த கண்களால பார்க்க முடியும், அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களால பார்க்க முடியும். கரங்களை கட்டி நன்றி சொல்லுவோமா? தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்று எல்லாம் உம்மால் ஆகும். அல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் நன்றி மட்டும் சொன்ன போதும், ஸ்தோத்திர பலிகளை மாத்திரம் ஏறெடுத்தா போதும், மற்றதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? என்னால முடியாத காரியம் சொல்லுங்க, பக்கத்துல இருக்க சொல்லுங்க, உங்களால என்னால முடியாத காரியம் தேவனால செய்ய முடியும். அல்லேலூயா.
விசுவாசத்தோடு சொல்ல, உங்களால என்னால முடியாத காரியம் நாம் ஆராதிக்கிற கர்த்தரால முடியும். கரங்களை தட்டி நன்றி சொல்லி மகிமைப்படுத்துமா இந்த பாடல் வழியா. உம்மாடாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாடாகாத காரியம் ஒன்றுமில்லை, கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், என் இயேசுவினால் எல்லாமாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சபைக்கு சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. நன்றி சொல்லுமா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட விசுவாசத்தோட அறிக்கையை சொல்லுமா. அவர் செய்த நன்மைகளுக்காக, நான் செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுமா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நடக்கும், நிறைவேறும். அப்பாவான முடியாத நம்பாம நெருங்கி இருந்தீங்கன்னா நடக்கும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும், விசுவாசிகள் எல்லாம் நடக்கும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, இந்த சபைக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, நீர் சபைக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மாடாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாடாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாடாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாடாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாடாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தையை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, எங்கள் வனந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, வறண்ட நிலத்தையை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, எங்கள் வனந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவன் செய்த நன்மைகளுக்காக, செய்ய போற நன்மைகளுக்காக. இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க.
இன்னும் எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. போதாது போதாது, இவ்வளவுதானா. இன்றைக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்க ஜீவனை கொடுத்து அழகாய் கூட்டி வந்திருக்கிற சேவ் காட். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சேவ் காட். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பா இருக்கிற தகப்பனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு, சேஃபாய் கொண்டு வந்த தேவனுக்கு, சேஃப்டியாய் கொண்டு வந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய நாமத்தை சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய நாமம் அப்படிப்பட்ட நாமம். ஒரு தெளித்தேனிலும் மதுரமான அவருடைய வார்த்தையிலே நமக்கு என்ன இருக்கிறது? ஜீவ சுகம், ஜீவன் பலன் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு துக்கப்படுகிற ஒரு மனிதன் இடத்திலே, வேதனைப்படுகிற ஒரு மனிதன் இடத்திலே, கவலையும் கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிற மனிதன் இடத்திலே, அவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற, சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு நல்ல வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, தேற்றுகிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை, பண்படுத்துகிற வார்த்தை, இவைகளை நீங்கள் சொல்லும்போது அவன் இருதயம் மகிழும். அல்லேலூயா. அவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்தில், சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்கள் கவலைகள் கண்ணீரோடு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை தெளித்தேனிலும் மதுரமா இருக்கிற அவருடைய நாமத்தை சொன்னா போதும். இயேசுவே என்று அவருடைய நாமத்தை அறிக்கை சொல்லுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் திருப்பிக் கொள்ளவும் பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோமா? நாமம் தேனிலும் மதுரமை, சொல்ல சொல்ல எனக்கு இனிக்கிதையா. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, நான் சொல்ல சொல்லவே இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரமோனி நல்ல போதகரே, அடோனாய் எங்கள் தெய்வமே. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போம். எழுந்து நின்று போதகரே, எல் சடாய் சர்வ வல்லவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னை காப்பவரே, எல் சடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காப்பவரே. சேர்ந்து சொல்லுமா? என் தந்தையே, என் இயேசுவே, ஆவியானவரே, என் தந்தையே. அப்பா பிதாவை என்று சொல்லத்தக்க புத்திர சுவீகாரத்தை கொடுத்த தேவன் நன்றி சொல்லுமா? ரெண்டு கரங்களை வீழ்த்து ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, பரிசுத்த ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை, மகிமையின் ஆராதனை, உம் நாமம் தேனிலும் மதுரமையா. நாங்கள் ஒவ்வொருவரும் அது எங்களுக்கு இனிக்குதையா. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல எளியோ உன்னதரே, இம்மானுவே எங்களோட எளியோ உன்னதரே, இம்மானுவே எனக்குள் இருப்பவரே, மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்பவரே, மெசியா
கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே, என் தந்தையே, என் இயேசுவே, ஆவியானவரே, என் தந்தையே, என் இயேசுவே, ஆவியானவரே. கரங்களை அசைத்து ஆராதிப்போமா? ஒரு குரலாய் உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, உமக்கு ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, உமக்கு ஆராதனை. உம் நாமம் தேடும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா, இயேசு நாமம் சொல்ல மதுரமையா, சொல்ல சொல்லவே இனிக்குதையா, உம் நாமம் தேடும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. ஹல்லேலூயா, 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 Shadana raba baba baba kadaba, Dihadana shagadana raba baba kadaba, Yaduna haduna raba shagadana raba baba kadaba, Yaduna raba shagadana riba baba kadaba, Dihadana shagadana raba. எல்லாமே நிரம்பி நல்ல ஜெபம், நல்ல துதிங்க, துதிங்க, ஜெபத்தோட துதிங்க. உங்க நாவு துதிக்கட்டும், உங்க இருதயம் கொழுந்து விட்டு மகிழட்டும். தேவன் செய்த நன்மைகளுக்காக, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகள் அவர் செய்ய போவதற்காக கர்த்தர் எனக்காகவும் செய்து முடிப்பார், செய்து முடித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு நான் நன்றியின் காணிக்கை செலுத்துவதற்காக என் இருதயத்தை ஊற்றி நன்றியின் வழிகளை ஏறெடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நல்லா துதிங்க, துதிங்க. துதியின் மத்தியில்தான் கர்த்தர் வாசம் செய்கிறார். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளவர்களிடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், சாரோனின் சபையினிலே. இப்போ வாரும், மகிமைப்படுத்துங்க, மகிமை ராஜாவை மகிமைப்படுத்துங்க. எங்கள் மத்தியிலே சீனாய் மழையினிலே இறங்கி வந்தவரே. சொல்லுவோமா? சீனாய் மழையினிலே இறங்கி வந்த பரிசுத்தமுள்ள தெய்வமே, வந்தவரே, எங்கள் ஆத்ம பாரங்கள் தீர்க்கவாரும் சபையினிலே.
பாரங்கள் தீர்க்கவா இந்த சபையினிலே நன்றி சொல்வேன் அல்லேலூயா மறவாமல் சொல்லுவேன் அல்லேலூயா தேவாதி தேவனுக்கு அல்லேலூயா என் ராஜாதி ராஜனுக்கு அல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நன்றி 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 கோடான கோடி நன்றி சொல்லுங்க. Thank you Lord, thank you அப்பா, அப்பா நன்றி. எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயமான காரியங்கள் நீர் விரும்புகிற ஆலயத்துல உங்க ஜனங்கள் மத்தியிலே உங்க ஜனங்களோட குடும்பத்தில் செய்வீராக. அல்லேலூயா அன்பினாவே துணையாளரை எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தேற்றும் தெய்வமே என்று சொல்லுமா தூயாவே அன்பினாவே துணையாளரை எங்களை ஒவ்வொருவரையும் தேற்றுகின்ற தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏந்துதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே எங்கள் குடும்பத்துல வாங்க, இந்த சபையில வாங்க, எங்க உள்ளத்துல வாங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க. வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும். நீர் வந்ததுக்காக நன்றி, பதில் தந்ததுக்காக நன்றி, அற்புத அடையாளம் செய்வதற்காக நன்றி. தேவன் நீ மட்டும் நம்மளை பாடல் துதி ஆராதனை கிருபையாக தயவாக மகிமையின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் நடத்தினதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நீர் செய்த நன்மைகளுக்காக, செய்ய போற நன்மைகளுக்காக, இந்த ஆராதனை முழுவதும் 100% பொறுப்பெடுத்து நடத்துவதற்காக, உங்களுடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதற்காக, குடும்ப தேவைகள், பொருளாதார தேவைகள் நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடன் எதிர்பார்க்கிற காரியங்கள், திருமண காரியங்கள், பிள்ளை பெறுகிற காரியங்கள், ஆண்டு வருமானத்தின் காரியங்கள், குடும்ப ஆசீர்வாதத்தின் காரியங்கள், பிள்ளைகளோட படிப்பின் எதிர்காலத்தின் காரியங்கள் அத்தனையும் ஆண்டவரே செய்து முடிக்கிறவரே, அனைத்தையும் செய்து முடிப்பவரே, ஆற்றல் உள்ளவரே, நல்லவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி ஆண்டுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நம்மத்திலே ஸ்டீஃபன் முன்பாக வந்து சங்கீதம் 145வது சங்கீதத்தை வாசிக்க அன்பாய் அழைக்கிறேன். சங்கீதம் 145.
ஆம். ஸ்டீஃபனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சங்கீதம் வாசிப்பதற்காக. எல்லாரும் இருக்கையில் அமரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சிலே சிமியன் முன்பாக வந்து சில அறிவிப்புகளை வாசிக்க, அதன் பின்பாக தொடர்ச்சியாக சில அறிவிப்புகள் நாங்கள் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று மாலை 4 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும். தெரிவிக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்ம சொல்லி உபவாச ஜெபம் நடைபெறும். அடுத்த வாரம் வாலிபுக்கான சிஏ கிளாஸ் நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அனைவரும் கலந்தபடி கேட்டுக்கொள்கிறோம். பைபிள் குவிஸ் வேத வினா போட்டி ஏசாயா யாக்கோபு 2 ஆகமம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஜூலை 27 எக்ஸாம் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். 13 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்தபடி கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான ஃபீஸ் ₹40. ஜூலை 14 கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஸ்டீஃபன் அப்படியே இருங்க. வாசித்த அறிவிப்புக்காக ஸ்டீஃபனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட இந்த சபைக்கு ஜென்செட்டுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்காக ₹520 ப்ளஸ்ஸு இந்த ஒரு மைக்கு பயிற்சி இப்போ ரெடி பண்ணுறதுக்கு திருப்பூரில் பொறுத்தவரைக்கு இந்த காயில் பயிற்சின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய காயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ₹500 ஆயிடுச்சுங்க. அதனால் அதனுடைய பில் இங்கே இருக்கிறது, பெட்ரோல் பில் இருக்கிறது. ரெண்டுக்குமே 1000 கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற ஃபேன் நேற்று தினத்தில் ஓடல, இங்கே வச்சுருக்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபேன் வச்சுருக்கோம். லாஸ்ட்டில் இது என்ன கடவுளை பிடிச்சிருக்குன்னு தெரியல. அதுக்கும் போய் நம்ம திங்கட்கிழமை கொடுக்கணும். ஏன் சபையின் தேவைகள் நிறைய இருக்கிறதுனால ஜெபித்துக் கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவருக்காக நான் நன்றி செலுத்தி நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் சபையிலே ஒரு வாலிப தம்பிக்கு சதீஷ், அவருக்கு திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சதீஷ் அவருடைய வரக்கூடிய துணைவியாக வரக்கூடிய கவிதா பிஎஸ்சி பிஎட் எம்எட் அவங்க ஆசிரியை. அது மாத்திரமல்லாமல் வருகிற இந்த மாதம் 27 அவருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கீழ திருவேங்கடம் சமுதாய நல திருமண மண்டபத்தில் பரிசுத்த விவாகம் நடைபெற இருப்பதனால அந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த திருமண அறிக்கையை 2வது முறை நான் வாசித்தேன். முதல் ஆராதனை வாசிக்க முடியல, ஏன்னா அவர் முடிந்த பிறகு தான் இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவருக்காக ஒரு திருமண காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் வந்து கொஞ்சம் தயவாய் வாலிப பிள்ளைகளை பெற்றோர்கள் மீண்டும் அடுத்த வாரம் வரும்போது அனுப்பி வைங்க. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் படித்துட்டு வரும்படி சொல்லியிருக்கிறோம். எனவே வாலிப பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரோச்சனமான ஒரு ஆசீர்வாதமான தேவ வார்த்தை இருக்கிறதுனால மறந்துடாதீங்க. இந்த பைபிள் மெகா குவைத் என்றது உங்கள் ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தையும் யாக்கோப்பு என்ற ஆகமத்தையும் ரெண்டுமே நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். எனவே 13 வயதுலேருந்து மேற்பட்டு எவ்வளோ பேர் எழுதலாம். மினிமம் 20 பேருக்கு மேலே இருந்தால் தான் இந்த நம்ம சபையில் எழுத முடியும். இல்லாட்டி வேறு எங்கேயாவது சபையில் கொண்டு போய் எழுத வைக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 3 மணி அளவுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். எனவே முதல் பரிசு 30,000, 2வது பரிசு 20,000, 3வது பரிசு 10,000 ஸ்தாபனத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்குவார்கள். இதனுடைய ஃபீஸ் ₹40 சொல்லி சிமியன் நமக்கு தெளிவாக சொன்னார். அது மாத்திரம் ஜூலை மாதம் 17 முன்பாக இந்த ஃபீஸு, அதாவது எக்ஸாமில் அட்டன் பண்ணுறவங்க ஜூலை மாதம் 13 இப்போ 17 முன்பாக நீங்கள் என்ன செய்யணும்,
இந்த ஃபீஸை அட்டன் பண்ணுறவங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க இன்னைக்கு கட்டும்படியாக அன்பாய் உங்களிடத்திலே தெரியப்படுத்திக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இப்போ தியானிப்பதற்கு முன்பாக சிறு குழந்தைகளை பெற்றோர்கள் சண்டே கிளாஸுக்கு அனுப்பி தரும்படி அன்பாக கேட்டுக்கிறேன். பெர்சியும் ப்ளஸ் மோனிகா அவங்க சரியாய் 8:15 உங்களுடைய ஊழியத்தை முடித்து பிள்ளைகளை அனுப்பி தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக நமக்கு தாஸ் அவர்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தாஸ் ஆமீன் ஆமீன் ஆமீன். தாசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களுக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதற்காக மீண்டும் ஒரு விஷயம் மட்டுமில்லை, எப்பொழுதுமே இதை சொல்லுவது நல்லது. எப்பவுமே எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்களுக்கு இன்றைக்குள்ள ட்ரெண்டில் ஜனங்களுக்கு பொறுத்தளவுக்கு எதிர்பார்ப்பது என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்தால் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா, கர்த்தர் ஆசீர்வாதமா என் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் நடத்துவாரா என்று சொல்லி பல விதத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லா ஜனங்களும் வருவாங்க. ஆசீர்வாதம் என்பது பணத்தினால பொருளாதாரத்தில் மட்டுமல்ல எல்லா விதத்திலும் இருக்கிறது என்று உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அப்போ ஜனங்களுக்கு மெயின் என்னன்னா, பரலோகராஜ்யம் நம்ம போகிறோமோ இல்லை, அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் ஏன் குடும்பம், என்னுடைய சன்னதிகள் குடும்பங்கள் எல்லாம் மிகுந்த சகல ஜனங்களுக்கு முன்பாக சௌக்கியமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எந்த தேவை இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு, மீதம் எடுக்கிற அளவுக்கு எல்லாவித நன்மையினால கர்த்தரிடத்துல நான் பெற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் பெருகணும்னு சொல்லி தான் ஜனங்கள் வந்திருப்பாங்க. அது உண்மையா இல்லைங்களா? ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்களா, இல்லை ஆண்டவர் எப்படியாவது என்னை சபிச்சு அனுப்பணும்னு சொல்லி அப்படிதான் இருப்பீங்களா? பதில் அதுக்கும் வராதா? சத்தமா சொன்னாதான் உங்க வாயின் பிறப்பின் பிறகு கர்த்தர் செய்வாரு. அப்போ ஆசீர்வாதம் அப்படின்றது மேக்சிமம் ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமா நம்ம எடுக்க போறது இல்லை. ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை சாத்தான் கொண்டு போகிறான். யார் கொண்டு போறான்? சாத்தான் முழுமையா கொண்டு போறது என்பது நிச்சயம். அது உங்களுக்கும் நல்லா தெரியும். என்னுடைய முழு ஆசீர்வாதம், என் குடும்ப ஆசீர்வாதம், தேவன் எனக்கு வைத்திருக்கிற எல்லாவித ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சாத்தான் என்ன செய்யறான், என்னை வஞ்சித்து ஏமாத்தி ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எப்படி ஏதேன் தோட்டத்தில் பிடிக்கிட்டு போறானோ, அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் தட்டி கழித்து என்ன செய்ய கொண்டு போறது நல்லா எனக்கு தெரியுது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சீக்கிரமாய் சொல்லி முடிப்பதற்கு கடமைப்பட்டுகிறேன். கொடுத்தலின் கரங்கள் அப்படின்னா காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். கரங்களும் இருக்கு, காரணங்களும் இருக்கு. அப்ப நம்ம ஆண்டவருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய சேவைக்காக கொடுக்கிற காரணங்கள் என்ன, காரணத்துக்காக கொடுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்கறது முக்கியம் இல்லை, என்ன நோக்கத்திற்காக கொடுக்கிறோம், என்ன காரணத்துக்காக கொடுக்கிறோம், என்ன தேவைகளுக்காக கொடுக்கிறோம், என்ன எதிர்பார்ப்பின் காரியத்துக்காக இது செலவு செய்யறோன்றத அந்த மைண்ட் செட்டு ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அப்ப எல்லாருக்குமே சபை விசுவாசிகளாக நாம் கர்த்தருடைய கரத்தில் பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த காரியங்களிலே நாம் எப்படி இருக்கணும், காரணம் உள்ளவர்களா இருக்கணும். ஏதோ ஏன்னு தெரியாம ஏமாந்து போய் நம்ம கொடுத்து இருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. எதை நம்ம செஞ்சாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்கு செய்யும்போது அந்த மகிமைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அது ஏற்றதா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சும்மா ஆராதிப்பீங்களா? ஒரு காரணம் இல்லாம ஆராதிப்பீங்களா? இங்க வருவீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு காரணம், என்ன காரியத்துக்காக வரீங்க, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, என்ன காரியத்துக்காக ஆராதனைக்கு வரீங்கன்றது முழு நிச்சயம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். சரி, இப்ப சில வேத வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு சில உபதேசங்களை இந்த ஆசீர்வாதத்தின் பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன,
இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவைகள் என்ன, இதற்கு நம்ம ஆண்டவருக்காக, ஆண்ட சேவைக்காக, ஊழியத்திற்காக, ஊழியத்தின் சேவைக்காக நம்ம கொடுக்கிறோமே, என்ன நோக்கத்திற்காக, என்ன காரணத்துக்காக கொடுக்கிறோம் என்ற அந்த நிச்சயமும் அந்த லட்சியமும் நமக்குள் இருப்பது அவசியம். அல்லேலூயா. அப்ப நீங்க கூர்ந்து கவனிக்கக்கூடிய காரியங்கள் என்றால் வசனம் நீதிமொழிகள் 11:24 எடுத்து வாசிங்க. ஆரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. போதுங்க. அப்போ வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாக கஞ்சத்தனம் பண்ணி, பிசினித்தனம்னா கஞ்சத்தனம் பண்ணி தரித்திரராவரும் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். பிசினித்தனம்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கஞ்சத்தனம். அப்ப ஆண்டவருக்காக தாராளமாக கொடுக்கிற வேண்டாம், எண்ணம் இருந்தா நமக்கு போதும். இருக்குதோ இல்லையோ ரெண்டாவது பிரச்சனை, நம்ம கிட்ட இருக்குதோ இல்லையோ அந்த கொடுக்கிற உள்ளம் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். கொடுக்கிற அந்த இருதயத்தை கர்த்தரா எதிர்பார்க்கிறார். என்னுடைய ஆசீர்வாதத்தின் பங்கு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால, கர்த்தருடைய சேவைக்காக, அவர் ஊழியத்திற்காக நான் கொடுக்கிற காரியத்துல என்னுடைய இருதயத்தை கவனிக்கிற தேவனுக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். அப்போ வாரி இறைத்து அப்படின்னா நம்மளால முடிந்ததில்லை, முடிந்ததற்கு மேற்பட்டு. அப்போஸ்தலர் காலத்துல கொடிய மிகுந்த தரித்திர சூழ்நிலை கூட அவங்க என்ன தங்களுக்கு மிஞ்சி, தங்கள் திராணிக்கு மிஞ்சி கர்த்தருக்காக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆக இன்றைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை முழுமையா பெற்றுக்கொள்ள முடியாத தடை என்னன்னா, நம்மளால பிசினித்தனம் இருக்கிறது. அப்ப வாரி இறைத்து அப்படின்னா கர்த்தருக்காக கொடுக்கிறதுல நான் முந்திக் கொள்ள வேண்டும். எனக்கு அதுல ஒரு பங்கு இருக்கிறது. இது என்னுடைய திருச்சபை, நான் ஆராதிக்கிற சபை, இது என்னுடைய குடும்ப சன்னதிகள், பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறக்கூடிய சபை, அந்த இடம் இது. ஆக என் தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய காரியத்திற்காக நான் கொடுக்கிற அந்த நல்ல மனப்பான்மை, அந்த காரியத்துக்காக, அந்த காரணத்துக்காக நான் அறிந்து கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறோம்னா கர்த்தர் நம்ம கிட்ட வாங்கிட்டு அவர் போய் குடும்பம் நடத்தி பரலோகத்தில் போய் தேவ தூதர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போஜனம் கொடுத்துட்டு நடத்துறதுக்காக நம்ம கிட்ட வாங்கல. கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தருக்காக கொடுக்குறோம்ல, கர்த்தருடைய சேவைக்காக கொடுங்க. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்காக கொடுக்கிறேன் அப்படின்றதுனா கர்த்தருக்கு தேவையல்ல, கர்த்தருடைய ஊழியத்திற்கு தேவை. இது நான் உங்களுக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களிடத்துல, நானே உங்களிடத்துல எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்றப்ப ஆண்டவர் எதிர்பார்ப்பாரா? நினைச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்னுடைய பங்கு, அதுல ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சாத்தான் கொண்டு போக நான் விட மாட்டேன், எனக்குரியதை நான் பற்றிக் கொள்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப வாரி இறைத்து அப்படின்னா என் ஆண்டவருக்காக இன்னும் நான் கொடுப்பேன், இனிமேலும் கொடுப்பேன், இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பேன். அப்ப விருத்தி அப்படின்னா அவங்களுடைய ஆண்டவருக்காக மனதார உற்சாகமாய், சந்தோஷமாய், மன ரம்மியமாய் கொடுக்குறாங்கன்னா அதுல விருத்தின்றது என்னதுன்னா பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். பெருக்கம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கம். அப்ப அதிகமாய் பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள், அதிகமாக பிசினித்தனம்னா என்னால் அதை கொடுக்க முடியாது, கொடுப்பேன் ஆனா நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது எனக்கு நிறைய தேவை இருக்கு, என்னுடைய காரியங்கள் இருக்கு, என்னுடைய சூழ்நிலை இருக்கு, எத்தனையோ என்னுடைய பிரச்சனைகள் இருக்கனால நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுல பிசினித்தனம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதிலும் தசமபாகம் கொடுப்பதிலும் பிசினித்தனம் பண்றாங்க. பார்த்தீங்களா? அவங்க என்னதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் தரித்திரர்களாக வாழ்கிறதை எத்தனையோ கிறிஸ்தவ மக்களை நம்ம பார்க்கிறோம். நான் சொல்றது புறஜாதிகளை சொல்ல வரல, தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களை. இன்றைக்கு நிறைய பேர் இங்க வேலை செய்றீங்க, வேலை செய்யாம இல்லை நான் சொல்ல வரல. ஆனா வேலை செய்த எத்தனை பேர் உண்மையா நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உண்மையா காணிக்க கொடுக்குறீங்க? உங்க இருதயத்தை தொட்டு பாருங்க. மல்கியாவுல 9வது வசனம் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. சாபம் 5 விதமான சாபம். ஒரு நாள் அதை டீச் பண்றேன் உங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற சாபம் இருக்கிறது, தேவனால் அந்த ஜனங்கள் பெறக்கூடிய சாபம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப மல்கியா இந்த ஒரு சாபத்தில் இது ஒன்று இருக்கிறது, நீங்கள் எல்லோரும் என் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் சபிக்கப்பட்டீர்கள். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நம்ம, அவரால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நம்ம சாபத்தை பெற்றுக்கொண்டிருக்கோம். இங்க இடத்துல வரும். அப்ப இதுக்கு என்ன காரணம்? தேவனுக்கு செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டிய காரியத்துல நம்ம என்ன செய்யறோம்? மிஸ்டேக் பண்றோம். எவ்வளவு பேர் வேலை செய்றீங்க? உண்மையா கொடுக்குறீங்களா? உண்மையா கொடுக்குறவங்க இங்க எத்தனை பேர் இருப்பீங்க? நான் உங்களை கையை தூக்க சொல்ல, உங்க இறுதியின் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் செலுத்த வேண்டும். நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 1000 ரூபாய் கர்த்தருக்கு, 20,000 சம்பாதிக்கிறேன்னா 2,000 ரூபாய் கர்த்தருக்கு,
அது கர்த்தருடைய பணம், அது நான் கை வச்சோன்னா எனக்கு சாபம். அந்த பயம் இருக்கிறவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ வாரி இறைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்துல நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார், நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் தயவு செய்து. அப்ப அதிகமாக பிசினித்தனம் இது என்னால கொடுக்க கூடாது, இது கொடுக்க வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்றவங்க அவங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் நீங்கள் முழுமையா பெற்றுக்கொள்ள முடியாது என்பது நானும் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். அதனால நீதிமொழிகள் இந்த தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தை 11:24 சொல்லப்படுகிற வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்ல இங்க நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ பொருளாதாரத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். லூக்கா 6:38 சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அடுத்தவங்க வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்ப எந்த அளவில அளக்கிறீங்க, எந்த அளவில கர்த்தருக்காக உங்க உள்ளத்திலிருந்து நீங்க கொடுக்கிறீங்களோ. இப்ப கொடுக்கறதுல யாரு கட்டாயப்படுத்தல, அது கட்டாயப்படுத்தினா அது எப்படி தெரியுமா, ரொம்ப ஒரு சீட்டிங், ஒரு ஏமாத்துறது, அகங்காரம் உள்ளது. கட்டாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றது அவன் அந்த ஊழியக்காரன் சதிக்கப்பட்டவர். உற்சாகமா கொடுங்க, அது யாருக்கு, தேவனுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றது, அதான் ஆச்சரியப்பட்டது. ஒரு ஊழியக்காரனை எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் நீங்க இப்படி கொடுத்தாகணும், கட்டாயமா கொடுங்க, அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இருந்தாலும் அந்த ஊழியக்காரன் நல்லா இருக்க மாட்டான். புரியுதுங்களா? உற்சாக மனதோடு தேவனுடைய சேவைக்காக கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். அப்ப இங்க சொல்றது கொடுங்கள் தேவனுக்கு, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரம் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழுவத்தக்க நன்றாய் அளந்து உங்கள் மடியில போடுவார்கள். அது மாத்திரம் நீங்க எந்த அளவில தேவனுக்காக அளந்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இது நான் சொல்லல, நம்மளையும் உங்களையும் என்னை உருவாக்குற தேவனாக கிறிஸ்துவே சொல்லுகிறார். நான் சொன்னாதான் பாஸ்டர் ஏதோ எழுதி வச்சுட்டு சொல்றாருன்னு சொல்லலாம். இது நான் சொல்ல, உங்களுக்கும் எனக்கு சேர்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எந்த அளவுல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ அந்த இருதயத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், குடும்பத்துல நல்லா எதிர்பார்த்ததுக்கு மேல கொடுக்கிறாரு, இல்ல ஓரளவுக்கு கொடுக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதாவது பெற முடியுதா? கடன் பிரச்சனையில இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறீங்க, என்ன காரணம்? எத்தனை பேர் கடன் பிரச்சனை, விசுவாசிகள் பல ஆண்டுகளாக வருவீங்க, கடன் பிரச்சனை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாயின்னு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆனா நம்ம அநேக ஜாதிகிட்ட வாங்கிட்டு இருக்கிறோம். இப்ப புரியுதுங்களா? அதுக்கு சாட்சியம் என்ன? இது வரைக்கும் வச்சிருக்கிறாரா இல்லையா? சாட்சியம் இது வரைக்கும் வச்சிருக்கிறாரா இல்லையா? உங்களை போல நான் என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேனா? நான் வானம் பார்த்த பூமி, நீங்க அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வேலைக்கு போனா 500 1000 ரூபாய் கிடைக்கும், எனக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? அப்போ ஆக கர்த்தருடைய சமூகத்துல எப்படி நம்ம கொடு, அப்போ எந்த அளவிலே நம்ம அளக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, பொருளாதாரத்திலே அதே போல் மல்கியா 3:10 எடுத்து வாசிங்க. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் தான் சொல்றாரு. அப்ப ஆலயத்தில் ஆகாரம், ஆலயத்தின் தேவைக்காக நீங்கள் கொடுக்கும் போது அதனால் என்னை சோதித்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பனா இல்லை என்று என்னைவே நீங்க சோதிச்சு பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கூட நீங்க வைங்களேன். சரி, செஞ்சுதான் பார்ப்போமே, உண்மையை செஞ்சுதான் பார்ப்போம், கர்த்தர் செய்வார, செஞ்சாருன்னா செய்வோம், இல்லாட்டி வேண்டாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அதனால என்னை சோதித்து பண்ண, உங்களுக்கு கொடுப்பனா கொடுக்க மாட்டானா? இது ஒரு மனிதன் சொன்னா கூட பரவாயில்ல, உங்களையும் என்னை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்றாரு, தேவனே சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்கள் கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? கொடுத்தலே. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டு காரியத்துல பொருளாதாரத்திலே உங்களை ஆசீர்வதிக்க. எத்தனை வீட்டுக்கு நாங்க போற விசிட்டுக்கு உட்கார்றதுக்கு பாய் இருக்காது, சேர்ஸ் இருக்காது, ஒரு நல்ல ஃபேன் கூட இருக்காது. இங்கே எவ்வளவு குடும்பத்தை நம்ம சொல்ல முடியும்?
புரியுதுங்களா? என்ன காரணம்? இதுதான் காரணம். ஏன் கடன் பிரச்சனையில போய் சிக்கிட்டு இருக்கிறாங்க? இதுவும் காரணம் தான். அப்ப பொருளாதாரத்தினா உங்க வீட்டிலே, உங்களுக்கு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்க பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே நிபந்தனை என்னன்னா, நீங்கள் கொடுக்கிற காரியத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் கட்டாயம் அல்ல, व्यसனமாயும் கொடுக்கப்படாது, கட்டாயமா கொடுக்காதீங்க. உங்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன உணர்த்துகிறார், அதன்படி கொடுங்க. இது கர்த்தருக்காக அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தின் சேவைக்காக கொடுங்க. ஆனா நம்ம கர்த்தருக்காக அப்படி சொல்லி பழகிட்டோம். புரியுதுங்களா? கர்த்தருக்கு சொல்லி பழகிட்டோம். கர்த்தருடைய ஊழியத்திற்காக, சேவைக்காக. அப்ப பாருங்க, இது கொடுத்தல் என்ற நிபந்தனை நிறைவேற்றாமல், ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிற அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றாமல், நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவுதான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினாலும், எதை செய்தாலும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் உபவாசம் போட்டாலும், உங்களுக்குன்னு ஒரு பொருளாதார தேவைகளுக்காக நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் பிசினித்தனம் இருந்ததுன்னா, கொடுக்காம இருந்தானா, தேவன் உங்களை எந்த விதத்திலும், உங்களையும் சரி என்னையும் சரி, அவருடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்பது நிச்சயம். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தா, ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளின் தேவைகள் சந்திக்கப்பட கொடுக்கணும். ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளோட தேவைகள் சந்திக்கப்பட. கலாத்தியர் 6:6 எடுத்தவங்க வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிமா. திருவசனத்தை. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொள்ள கடவன். அப்ப திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா என்னது? கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரன் உங்க சபை போதகர், உங்க சபை போதகருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர் குடும்பத்துக்கு ஒரு கீழே ஒரு உடன் ஊழியர் ஒரு குடும்பம் இருக்கிறது. அது போக விசுவாசிகளும் சில வேளையில அவங்க பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில் ஒரு குடும்பம் இருக்கிறது. ஆக அந்த சபை போதகருக்கு, திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையினாலே பகிர்ந்து கொள்ள கடவன், பகிர்ந்து கொடுக்க கடவன். புரியுதுங்களா? பகிர்ந்து கொடுக்கணும். நான் சொல்லல, வசனம் சொல்லப்படுகிறது, பகிர்ந்து கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஏன் வேலைக்கு போறாங்க? நம்ம செய்யாதனாலதான். அதே மாதிரி சில பேர் சொல்லிடுவாங்க, பாரு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டு வேலைக்கு போறாரு, கூப்பிட்டா வரமாட்டாரு, வேலைக்கு போறாரு. இவரெல்லாம் வேலைக்கு போறது பார்க்க, அவருக்கு பிரச்சனை அவருக்கு தான் தெரியும், அவரு கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அவர் எங்க போய் கேட்க முடியும், முட்டிக்க முடியும்? ஒண்ணு கர்த்தரிடத்துல பார்க்கணும். கர்த்தருடைய சமயத்துல என்ன சொல்ற, விசுவாசிகள் மத்தியில தான் செய்வாரு. ரோட்ல போறவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போக முடியுமா? அதனால அவங்க பார்ப்பாங்க, முடியலையா, சரி ரொம்ப கஷ்டம், ரைட், பிள்ளைகளுக்கு உதவி இல்லை ஆண்டோடைய சமூகத்துல, சரி நம்ம எங்கேயா போய் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை, அவங்க படிப்பு காரியம், எதிர்கால காரியத்துக்கு கடன் வாங்காம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு படிச்சுதான் போறாங்க. ஆனா அதே ஊழியக்காரனை பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஜாப்ல இருந்திருப்பாங்க, பிசினஸ் மேனா இருந்திருப்பாங்க, டாக்டரா இருந்திருப்பாங்க, அதிகாரிகளா இருந்திருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டு விட்டுதான் தேவனுடைய சேவைக்காக வந்திருப்பாங்க. சபையில வரக்கூடிய காணிக்கை காட்டிலும் அவங்களோட உத்தியோகத்துல வரக்கூடிய காணிக்கை மேலானது. உங்களுக்கே தெரியும், சுரியா நான் வச்சு பிசினஸ் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபா மேல நான் ஏர்ன் பண்ணுவேன். 1 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. எல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சேவைக்காக, உங்களை எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் வழி நடத்துவதற்காக. சரிங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல 1 கொரிந்தியர்ல பார்த்துட்டீங்கன்னா 9:14 எடுத்தவங்க வாசிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். சுவிசேஷம், கர்த்தருடைய சுவிசேஷம், நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு அந்த அவர்களுக்கு கூலி, அவங்க சம்பளம், சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். யாருக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு? கேட்கிற உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். விசுவாசிகள் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சுவிசேஷம், உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறவர்கள், போதகர்கள், அவர்களுக்கு அதன் நிமித்தமாக பிழைப்பு உங்கள் கரத்திலே தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று
உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16, 18 மட்டும் வாசிங்க. எல்லாம் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2வது தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நடவாமல் உங்கள் கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாசு தீர்த்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஊழியக்காரர்கள் நிமித்தமாக, மற்றவர்கள் நிமித்தமாக அவங்க கையினால் கொடுக்கப்பட்ட உபகாரங்கள், அது நிமித்தமாக எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் சந்தோஷமாய் திருப்தி அடைந்து ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப எனவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளோட தேவைகள் சந்திக்கப்படுவதுன்னா, ஆலயம் கட்டுவது, நிலம் வாங்குவதற்காக, ஒரு தேவாலயத்தை நமக்கு சொந்தமாக கர்த்தருடைய ஆராதனைக்காக ஒரு கூடாரம் அமைப்பதற்காக, ஒரு சொந்த நிலம் வாங்குவதற்காக நாம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். எதற்கு கொடுக்கணும் பார்த்தீங்களா? அப்ப 2வது பார்த்தீங்கன்னா, கட்டடம் கட்டுவதற்கு. இடம் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஆண்டுடைய ஆலயத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கட்டி ஆகணும். நாடோடி மன்னர்கள் மாதிரி அங்கங்க செட்டை கட்டிட்டு போகக்கூடாது, கட்டி ஆகணும். ஏதோ ஒரு இடத்துல கட்டி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உபகரணங்கள் வாங்குதல். சபைக்கு தேவையான உங்கள் வசதிக்கேற்றபடி நீங்கள் அமர்ந்து நல்ல ஆராதனை பண்ணும்படியாக, உங்களுடைய ஆராதனைக்கு வசதிக்கு ஏற்றபடி உபகரணங்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று உபகரணங்கள் வாங்க வேண்டும். அதற்கு நாம் பங்கு கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, ஊழியர்கள் குடும்ப செலவு, அதற்கு பங்கு கொள்ள வேண்டும். மிஷினரிகளை தாங்க வேண்டும். வட இந்தியா தேசத்தில் எத்தனை பேர் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்க அந்த குடும்பங்களுக்கு சம்பளம் கிடையாது, வருமானங்கள் கிடையாது. ஆனால் சபையிலிருந்து ஒரு தொகை அவர்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? தாங்குவதற்கு சொல்ற, நடத்துவதற்கு நாம் இங்கிருந்து அனுப்ப வேண்டும். மிஷினரிகள் காணிக்கை அது சேகரித்து நம்ம தான் அனுப்பணும். அடுத்து சபையில விசேஷித்த நிகழ்ச்சிகளுக்கு நாம் செலவு செய்யணும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்யறோம், எல்லா சபையோரும் இணைந்து அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். ஒரு கிறிஸ்துமஸ், நியூ இயர், இப்படி பல விதமான ஒரு மீட்டிங்ஸ் இப்படின்னு நடக்கும்போது நம்ம ஷேர் பண்ணி செய்யணும். இவ்வளவு ரூபா ஆகுதா, இவ்வளவு ரூபா நம்ம எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி செய்வோம். அந்த நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கிறதுக்கு, அது கர்த்தருடைய ஆலயத்திற்காக இல்லை, அந்த நிகழ்ச்சிகளுக்காக கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? செலவு பண்ண வேண்டும். சபை கட்டிட பராமரிப்பு நல்லா கட்டியிருப்பாங்க, தினத்துல பழுது அடைஞ்சிருக்கும், சில வேளையில் கொஞ்சம் அது ஓட்டத்தில் இருக்கும். அதை பராமரிப்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? அதற்கு கொடுக்க வேண்டும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி செலவுகள் இருக்குது. இது இப்படி போன்ற ஏராளமான சபைகள் இருக்கு. சபையில் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் இப்படிப்பட்ட செலவுகளுக்கு பங்கெடுப்பதற்கு அவசியம். அப்ப தேவனால இந்த சபையில ஆசீர்வாதம், தேவனால கருத்துல பெறக்கூடிய நீங்கள், நாம் ஆராதிக்கிற நம்ம சபைக்கு செலவு பண்ணுவதிலே, பங்கெடுப்பதிலே, அது உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு நிபந்தனை. அல்லேலூயா. இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து தேவனை போல நாம் மாதிரியா இருக்கிறோம். ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது, தேவனை போல சுவாபம் உள்ளவங்க. யோவான் 3:16 எடுத்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரனாக குமாரனை கொடுத்தார். குமாரன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். நல்லா கவனிச்சிங்களா? அப்ப குமாரன் என்ன கொடுத்தாரு? தன் ஜீவனையே கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். தேவன் தன்னுடைய ஒரே மகனாகி அப்படின்னு சொல்ற வச்சுங்களேன், அவர் குமாரனை நமக்காக ஈவாக பரிசாய் கொடுத்தார் இந்த உலகத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து குமாரன், அவர் என்ன கொடுத்தார்? நமக்கு தன் ஜீவனையே கொடுத்தார். அப்போ ஜீவனை கொடுத்த தேவன், குமாரனை கொடுத்த தேவன், அவருக்கு நம்ம என்ன கொடுக்க வேண்டும்? நம்மளால் இயன்றதை அவருடைய ஊழியத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், குமாரன் தன் ஜீவனை கொடுத்தார். எனவே இயேசுவின் சீசர்களாகிய நாம் தேவனை போல தியாகமாய் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவருடைய பிள்ளை அப்பா போல பிள்ளைங்க இருக்கணும் இல்லையா? அந்த இரக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அப்ப அதே போல நம்ம மாற வேண்டும்.
அடுத்து பார்த்துட்டீங்கன்னா பொருளாசையிலிருந்து ஒரு விடுதலை வேணும். பொருளாசை நிறைய பேருக்கு இருக்கும், அதற்கு அளவுக்கு மிஞ்சி ஒரு ஆசை அவங்க கண்டிப்பா இருக்கும். அப்போ எனவே பார்த்துட்டீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 20-21 வாசிங்க. மத்தேயு 6:20-21. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இப்போ மத்தேயு ஆகமத்துல 6ஆம் அதிகாரத்துல இது சொல்லப்படுகிற 20-22 பார்த்துட்டீங்கன்னா, அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது பணத்தின் மீதான ஒரு ஆசை குறையும், தேவன் மேல ஒரு ஆசை பற்றுதல் அதிகரிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும்போது நம்ம பணத்தின் மேல ஆசை நமக்கு வராது, தேவன் மேல ஆசை இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ கொடுக்காமல் இருந்தால் முழு இறுதியும் பணம் நம்ம என்ன நிறுத்தி கொண்டே இருக்கும், பணம் ஆசையில நிற்கும். அதனால என்னது, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி என்னது பலவிதமான பாவத்துக்கு போவதற்கும் காரணமா இருக்கு. சரிங்களா? அப்போ ஆண்டுடைய சமயத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பார்த்துட்டீங்கன்னா 20-21 பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அந்த பொக்கிஷம் தான் என்னது, தேவனுடைய ஊழியத்திற்காக சேர்த்து வைக்கிற பொக்கிஷம். சரிங்களா? நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைக்கு சேர்த்து வைக்கிற தவறு கிடையாது, 100% சேர்த்து வைக்கணும் நம்ம எதிர்கால வாழ்க்கையில. ஆனாலும் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல சேர்த்து வைக்க வேண்டும். அங்க அதுவும் இல்லாம அங்க பூச்சியும் திருவாவிலும் கெடுத்து விடுமில்லை, அங்க திருடர்கள் கண்ணும் இடுவதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இறுதியும் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க பொக்கிஷம், அப்போ நீங்க ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க வச்சுங்களேன், அப்போ அது கண்டிப்பா என்னது பரலோகத்துல எழுதி வைக்கப்படும், அது சாட்சி சொல்லப்படும் தேவனால. ஆனா அதே உலகத்துல நீங்க என்ன பொக்கிஷம் சேர்த்து வச்சு அனுபவிச்சாலும் அது ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும். சரிங்களா? கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போதும். நம்ம கொண்டு போக முடியுமா? ஏதாவது ஒன்றுனாச்சு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம உயிர் பிரியும் போது நம்ம கொண்டு போக முடியுமா? ஆனா நம்ம கொண்டு போறது என்ன, நம்ம பூமியில இருக்கிற காலங்களிலே கர்த்தருக்காக எந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யறோமோ, அவருடைய சேவைக்காக கொடுக்கிறோமோ, மனதார கர்த்தருடைய சேவைகளை பார்த்து நம்ம செய்யறோமோ, அவைகள் அந்த பொக்கிஷம் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல என்ன தெரியுது, ஞாபக புஸ்தகத்துல கணக்கு வைக்கப்படும். அதனாலதான் அவங்க பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்கன்றாரு. நம்ம என்ன சொல்றோம், பரலோகத்தை மறந்துடுறோம், பூமியில சேர்த்து வைக்கிறோம். பூமியில சேர்த்து வைக்கிற 100% நல்லது, நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது, நல்லது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஏதாகிலும் தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் பங்கு கொள்வது நம் கடமை. நீங்க சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதனுடைய 1 தீமோத்தேயு 6:9-10 வாசிக்கும். 1 தீமோத்தேயு 6:9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை என்ன செய்ய ஆசைப்பட்டு ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால தங்கள் உருவப்படுகிறார். அநேக பாவத்தின் நிமித்தமா வரக்கூடிய பிரச்சனை தண்டனை நிமித்தமாக தன் உருவ குத்தி கொள்கிறார்கள். ஐயோ என்னால தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்தின் நிமித்தமாய் மரிப்பதற்கு அவர்கள் என்ன குத்திக் கொள்வார்கள். சரிங்களா? போதும் என்ற மனதோட வாழ வேண்டும். நமக்கு என்ன அன்றாட தேவைகள் என்ன, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது பணம் 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 பொருளாதார பிரிந்து இச்சிக்க கூடாது. அடுத்தவங்களுடைய சொத்துக்களை என்னது அபகரிக்க கூடாது. விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக நாங்களும் இருந்தாலும் சரி, விசுவாசிகளிடத்துல ஏமாற்றி எந்த விதத்திலையும் சீட்டிங் பண்ணி வாங்குறது கர்த்தர் அறிவார். அந்த ஊழியக்காரர் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவன் ஊழியத்துக்கென்று கரெக்டா செலவு பண்ணணும், கரெக்டான கணக்கு வைக்கணும், கரெக்டா அது தேவன் பார்க்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் அந்த ₹1 இருந்தாலும் கர்த்தருடைய பணத்தை வீணாய் செலவு பண்ண ஒரு ஊழியக்காரன் ₹1 வீணாய் செலவு பண்றதை தேவனுடைய நியாயத்திற்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம். நல்லா புரியுதுங்களா? ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்காக ஊழியத்திற்காக கொடுக்கப்படுகிற காரியத்துல, மற்ற காரியங்கள் நான் சொல்லல, சபையின் காரியத்திற்காக கொடுக்கிற காரியத்துல அவன் ₹1 அவன் ஏமாற்றுகிறவனாய் சீட்டிங் பண்றவனாய் இருப்பானால் அவன் நியாயத்திற்குள்ள கணக்கு கொடுக்க வேண்டும். பூமியிலும் கொடுப்பான், நியாயத்திலும் கொடுப்பான். உண்மையான ஒரு ஊழியக்காரனா இருப்பானா
அவன் கரெக்டா இருப்பான், தேவனுக்கு பயந்து இருப்பான். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஏதோ வாங்கி எல்லாம் வாங்கிட்டு மூட்டை கட்டிட்டு போயிடும், அப்படியே கிடையாது. அது செய்யறவங்க, அது நான் அவங்க சொல்ல வரல. ஒரு உண்மையாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு சாட்சி பெற்றவனா இருந்தானா அது யாரா இருந்தாலும் சரி, அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புல சாட்சியா நிற்பான். தேவன் அவனை குறித்து சாட்சி. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் பரலோகத்தில் இப்ப உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், பெருகும். மத்தேயு 6:20 பார்த்து வாசிங்க. மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆமென். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. உலக காரியத்திற்காக செலவழிக்கிறதெல்லாம் உலகத்திலே அதன் பலன் பெற்று போயிடுகிறோம். இப்ப ஆண்டருக்கு இன்னைக்கு கொடுக்குறீங்க, இப்ப நீங்க ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கர்த்தர் அதுக்குண்டான வட்டியும் முதலுமாய் சொல்றாங்க இல்லையா, அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த மாதிரி பரலோகத்துல நீங்கள் உங்கள் பொக்கிஷம் அங்கே சேர்த்து வைக்க சொல்றாரு. ஆனால் ஆண்டவருக்காக பணம் செலவழிப்பது பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த பொக்கிஷத்துக்கு சமானம். அதற்கு தக்க பலன் கர்த்தர் பரலோகத்தில் உங்களுக்கு சாட்சியிடுவார், தருவார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அப்போ கொடுப்பது ஒரு ஆராதனை. நீங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பது ஒரு ஆராதனைக்குரியது. நீதிமொழிகள் 3:9 எடுத்து வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. உன் பொருளாலும் உனக்கு விளைச்சல் வரக்கூடிய எல்லாவித விளைச்சல்னாலும் கர்த்தரை முதல் பலனாய் முதல்ல ஆண்டவருக்கு கொடு, ஆண்டவர் கனப்படுத்து. நீ என்ன வாங்கினாலும், இப்ப பாருங்க, நம்ம ஒரு விவசாயம் பண்றோம்னா விவசாயத்துல வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான அந்த தானியத்துல முதல்ல யாருக்கு எடுத்து வைக்கணும்? கர்த்தருக்கு. ஆண்டவர் ஆதாம் காலத்துல இருந்தே காயின் காலத்துல இருந்து கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். காயினுக்கு யாரும் பாஸ் இருந்தாங்களா? சுவிசேஷகர் இருந்தாங்களா? தீர்க்கதரிசி இருந்தாங்களா? அவங்க உள்ளத்துல கர்த்தர் அப்பவே விதை போடுகிறார். அவங்க 2 பேரும் உள்ளத்துல ஒரு மனதோடு விதை போடுகிறார். கர்த்தருக்கு முதல்ல செய். இப்ப அவங்க செய்யற அந்த பழக்கம் தான் இன்றைக்கு வரைக்கும் செய்யறாங்க. தானியத்திலே புதிய ஏற்பாட்டுல பார்த்தா கடுகு, விதை, சீரகம் எல்லாத்திலும் கொடுப்போம் சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 23:23 சொல்லப்படுகிறார். அதையும் செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணத்தை இதையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பரிசேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஸ்ட்ராங்கா கர்த்தருக்கு தசமபாக காணிக்க கொடுக்க சொல்லியிருக்கிறார். நீங்க வேதத்துல எத்தனையோ இடத்துல நீங்க படிக்கலாம். அல்லேலூயா. அப்ப பாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சல் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலயங்களில் திராட்சரசம் பருவண்டோடும். அப்போ உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல ஆசீர்வாதம், உன் களஞ்சியங்கள்னா உன் கிச்சன் அறை எல்லாம் பூர்ணமா இருக்கும். பூர்ணமான நாடு நீ சாப்பிட்டு மற்றவங்க கொடுப்ப. அப்போ ஆண்டுடைய சமயத்தில் நீங்க விவசாயம் பண்ணல, தானியம் இல்லை, நோ ப்ராப்ளம். சம்பாதிக்கிற பணத்திலே, ஆண்டு கொடுக்கிற வருமானத்துல, பிசினஸ்ல எதா இருந்தாலும் சரி, இது கர்த்தருடைய சமயத்தில் வாங்கிட்டு வந்தா 1 கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்கு, ஆனா வாங்குறது 10,000 ரூபாய் சம்பளம். நான் எவ்வளவு, எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, ஆனா நான் வாங்குறது எவ்வளவு ரூபாய் சம்பளம்? 10,000 ரூபாய் தான் மாசம் வாங்குறேன். ஐயோ 1 கோடி ரூபாய் எப்படி கொடுத்துட்டு இருந்தா எப்படி அடைக்கிறது நினைக்க கூடாது. அந்த 10,000 ரூபாயில 1000 ரூபாய் தேவனுடையது. அதுல நான் கையை வச்சேன்னா அது எனக்கு ஒரு சாபம் கொண்டு வரும், அது எனக்கு ஆசீர்வாதம் கொண்டு வராது. தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அதன் மூலியமா கர்த்தர் நம்ம என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நம்ம அது பழச நினைக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான் கற்றுக் கொடுக்கிறோம். நல்லா அதை கவனிக்கணும். நம்மளுக்கே ஆண்டவர் உணர்த்துவார். நீ கையை வைக்கும் போதே கர்த்தர் உணர்த்துவார், நீ செய்யறது தப்புன்னு. நீ கையை வைக்கிறது தப்பு, உன்னுடைய வருமானத்துல நீ என்னுடைய பங்கை நீ திருடுகிறாய் என்று நல்லாவே உணர்த்துவார். அது எனக்கும் உணர்த்துவார். புரியுதுங்களா? அப்ப அந்த விஷயத்துல நம்ம தேவனுடைய பணத்தையே நம்ம கை வைக்கிறோம்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பெற முடியுமா? முடியாது. நமக்கு எவ்வளவு வேணா கடன் இருக்கலாம், எவ்வளவு வேணா பிரச்சனை இருக்கலாம், அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். எனக்கு இன்றைக்கு இந்த பணத்தை கொடுத்த தேவனுக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதம் தடை இல்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு நான் இது காரணமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க பிள்ளைகளும் கர்த்தருக்கு நேராக நடத்தப்படுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதற் பலன் முதல்ல நீங்க வந்தவொடனே என்ன செய்றீங்க? வட்டிக்காரனுக்கு கொடுக்குறீங்க. அந்த வட்டிக்காரனை ஆண்டவர் நான் கொடுக்க கூடாது, முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்கணும். நேரா நான் வீட்டுக்கு வரேன், அது என்ன கஷ்டமானாலும் தரித்திரம் சரி, ஆண்டவரே நேரா நான் வீட்டுக்கு வரேன், நீ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக எவ்வளவு ரூபா, வெறும் 100 ரூபா கூட இருக்கட்டும் ஒரு வாரத்துக்கு சம்பளம்,
அந்த 100 ரூபாயில 10 ரூபாய் எடுத்து வைக்கணும். நல்லா கொண்டு வந்து கணவன் மனைவி 2 பேர் உட்காந்து நல்லா ஜெபிக்கணும். இது கூட இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஆனா நான் ஜெபிக்கணும் ஆண்டவர், நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சமயத்தில் நல்லா போராடி ஜெபிக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜெபிக்கணும். எனக்காக இவ்வளவு ரூபா கொடுத்தீங்க, நன்றி, இதை கொண்டு என்னை போசிங்க. காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் இதை கொண்டு என்னை நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு டைரியில் எழுதி பாருங்க. கர்த்தர் செய்யலைன்னா இந்த வார்த்தை அடுத்தது பேசாதீங்க பாசத்துக்கு. அடுத்தது முறை நான் அனுபவப்பட்டிருக்கிறேங்க. நான் அது சுதந்திரத்திற்குனால தான் அந்த சாட்சியா நான் சொல்றேன். உங்களே நிறைய பேர் சாட்சி சொல்ல முடியும். நீங்க கரெக்டா ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்களேன், இந்த சபையின் ஊழியர் தேவைகள் கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி போயிட்டு ஃபேன் ரிப்பேர் ஆச்சுங்க, லைட்டு போயிடுச்சுங்க, அது டிவி போயிடுச்சுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணத்தை எடுத்து ஊழியக்காரன் செய்வோம். புரியுதுங்களா? உங்ககிட்ட போயிட்டு வாரமா அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு பில்லு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கணக்கு கொடுக்கலாம், அதுக்காக கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதில்லை. நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரன் என்ன செய்வான், கர்த்தருடைய தேவனுக்கு பயப்படுகிற அந்த ஊழியக்காரன் என்ன செய்வான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல தன்னுடைய தேவனுடைய வேலையை செய்வான். இதுதான் உண்மை. உங்ககிட்ட போயிட்டு ஒரு டியூப்லைட் போயிடுச்சு யார் வாங்கி தரீங்க, ஃபேன் காயில் போயிடுச்சு யார் ரிப்பேர் பண்ணி தருவீங்க, உட்காந்துருக்க அந்த மணி தான் உட்காந்துருக்காரு பின்னாடி, அவர் தான் மத்தியானம் 2 மணிக்கு மேல கழட்டி கொடுத்தாரு. என்ன தம்பி போயிருக்கோம், ஒன்று காயில் போயிருக்கோமோ எதோ சொன்னீங்களே, என்ன போயிருக்கோம், கண்டன்சன் போயிருக்கா, காயில் போயிருக்குன்னு சொல்றாரு. எது என்ன போச்சுன்னு தெரியாது, கொடுத்தாதான் தெரியும். அப்ப கவனிச்சு பாருங்க, இவைகள் எல்லாம் உங்ககிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் அந்த ஊழியக்காரன் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பான். கட்டடம் கட்டுறதா இருக்கட்டும், பில்டிங்ல ஏதாவது தேவையா இருக்கட்டும், இதெல்லாம் செய்வோம். உங்ககிட்ட உட்காந்து அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்க மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவரை பார்ப்பதற்காக 3 சாஸ்திரிகள் வந்தாங்களா இல்லையா? எப்படி வந்தாங்க? கை வீசிட்டு அப்படியே வந்தாங்களா? அண்ணன் நட போட்டுட்டு வந்தாங்களா? இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்திருக்கிறாரு. அவரை பார்ப்பதற்காக சாஸ்திரிகள் வராங்க 3 பேரு. வரும்போது என்ன கொண்டு வந்தாங்க? ஆளுக்கு ஒவ்வொரு பொக்கிஷத்தை கொண்டு வந்தாங்களா? இல்ல எதுக்கு காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கறது கொண்டு வந்தாங்களா? அந்த கர்த்தருக்கு கொடுக்கறது கொண்டு வரது அந்த குழந்தைக்கு தெரியுமா? இயேசுவுக்கு தெரியுமா? அவர் அப்பதான் பிறந்திருக்கிறாரு. ஆனாலும் அவங்க செய்ய வேண்டிய கடமை கர்த்தருக்கு கரெக்டா செஞ்சு. இல்லாட்டி அவர் கொடுக்கலன்னா, சாஸ்திரிகள் கொடுக்கலன்னா அங்க என்ன திட்டு உழுக போதா, இல்ல தண்டனை பெற போதா? ஒண்ணும் கிடையாது. கரெக்டா செஞ்சாங்க. புதிய ஏற்பாடு காலத்துல தான் நான் சொல்றேன், பழைய ஏற்பாடு கூட நான் சொல்லல. புதிய ஏற்பாடு கால சாஸ்திரிகள் கர்த்தரை பார்ப்பதற்காக, தேவனை பார்ப்பதற்காக குழந்தைகளுக்கு பரிசு கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் கர்த்தரை பார்க்க வரோம், நாமளும் பார்க்க வரோம். என்ன பரிசு வச்சிருக்கிறோம், கொடுக்கிறோம்? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, நம்ம சபைக்கு, இவையெல்லாம் நம்ம உணரணும். இதெல்லாம் சாத்தான் கொண்டு போயிடுறான், நம்மளை சிந்திக்கே விடுறதில்ல. அதனால நம்ம கவனமா இருக்கணும். அப்ப இயேசு பிறந்த போது அவரை பார்க்க வந்த சாஸ்திரிகள் காணிக்கை கொண்டு வந்து வைத்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள். எனவே கொடுப்பதும் தேவனை ஆராதிப்பதிலும் ஒரு பகுதி இது. 2 கொரிந்தியர் 9:11 வாசிங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள். அப்போ தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாக எதுவரைக்கும் மிகுந்த உதாரணத்துவத்துல நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமாவீர்கள். கொடுப்பதிலே, உதாரணத்துவமாய் கொடுப்பதிலே, எந்த விதத்துல நீங்க கொடுக்கிறீங்களோ அதுல சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, தேவனை எல்லாமே தேவனுக்குரியது தானே அப்படின்னு நம்ம சொல்றோம். வாசிப்போம். 1 நாளாகமம் பார்த்துட்டீங்கன்னா 29:5-7 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. 2 நாளாகமம் தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே தாவீது சாமுவேலுக்கு மூலியமா கட்டடம் கட்டுவதற்காக என்னென்னு செஞ்சாருங்க சொல்லப்படுகிறது. ஆலயம் கட்டுவது. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 15000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இங்க சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான். 1 நாளாகமத்துல 29வது அதிகாரத்துல
சொல்லப்படுகிற வார்த்தையை பார்த்துட்டோம்னா 5வது வசனத்துல வீட்டு ஒரு தடவை வாசிங்க, எல்லாரும் கேட்கட்டும். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்ப பாருங்க, இப்போதும் அந்த தாவீது சொல்றப்பல, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கைகளினால செலுத்த வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தின் காணிக்கை செலுத்துவது யார், மனப்பூர்வமா கொடுக்கிறது யார் என்று கேட்கிறாங்க. சபையோரை பார்த்து கேட்கிறப்பல, தாவீது கேட்கிறப்பல, மனப்பூர்வமா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்கள் கொடுப்பது எத்தனை பேர் இருக்கிறீங்க, யார் கொடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராக பிரபுக்களும் மனப்பூர்வமா ஒரு மன ஆவியோடு தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 16000 தங்க காசையும் 16000 தாலத்து வெள்ளியையும் 11000 தாலத்து வெண்கலத்தையும் லட்சம் தாலத்து இரும்பையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. 14வது வசனத்துல பார்த்தோம்னா, அங்க வாசிக்கக்கூடிய 14, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால உண்டானது, உமது கரத்தில வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். கரங்களை தட்டி நன்றி சொல்றீங்களா? ஒருத்தரும் முறுமுறுக்கல, குற்றம் சொல்லல, எந்தவித வாக்குவாதம் பண்ணல. எங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் கொடுக்கிறது மனப்பூர்வமா சொன்னீங்க. எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை, கவனிச்சு பாருங்க. அவங்களாம் எப்படி ஆண்டு ஆசீர்வதிச்சா, அந்த எண்ணம் உள்ளவங்களை கருத்தி ராஜாக்களாக, பிரபுக்களாக, மந்திரிகளாக, சேவகர்களாக, பெரிய பெரிய ஆசீர்வாதம் தான் அங்க சொல்றாங்க. அப்ப அவங்களெல்லாம் ஆண்டு இப்ப அந்த நேரத்துல ஆசீர்வதிச்சா, ஏற்கனவே இவங்களுக்கு நல்ல குணம் படைத்தவர்களா இருக்கிறனால தான் ஆண்டு ஒரு நல்ல போஸ்ட்ல வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவங்க என்ன செய்றாங்க, கர்த்தருக்காக நாங்கள் வாங்கி கர்த்தருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். ஒருத்தர் அவங்க மறுதளிக்கல. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நல்ல குணம் நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் எழுந்து நிற்போம்.